வெல்கம் டு த டே ஆஃப் கன்சிஸ்டன்சி ஸ்டடி. சில்லுன்னு காற்று செம்ம பனி இங்கே. இல்லை நான் காலையில் 10 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு தான் படிப்பேன் அப்படின்னு இல்லை. நைட்டு கொஞ்சம் தான் டைம் கிடைக்குது, இல்லை மார்னிங் தான் கொஞ்சம் டைம் கிடைக்குது, இல்லை எனக்கு டைமே கொஞ்சம் தான் கிடைக்குது சொல்கிறவங்களுமே இந்த டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த கிடைக்கிற டைமில் படிக்கிறது தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஸ்டடி. நம்ம ஐனம் தான் படிச்சுட்ருக்கோம். அதில் வந்து 8th 3rd சாப்டர் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. நோட்ஸ் எடுத்து படிங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நமக்கு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தூக்கம் வராது. காலையில் எழுந்துச்சி படிக்கிறதுனால வந்து தூக்கம் வராது. அதுக்காகவே வந்து நோட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு சும்மா அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஹிண்ட் மாதிரி எழுத வச்சாவது படிக்கணும். அப்படி தான் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, இன்னும் எக்ஸாம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம படித்தது முடிக்கணும். ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு இன்னும் கூட டஃப் பண்ணலாம். அதே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் வந்து நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக வந்து படித்து முடிக்கணும். டெய்லி எப்படி நான் பிளான் போட்டு படிக்கிறேன், ஒரு சில விஷயங்களை வந்து அது சொதப்போம், எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறேன், அதெல்லாம் வந்து இந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 5ல் மீட் பண்ணலாம். பாய்.